بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பற்றி பார்த்து வருகிறோம். அதில் முகத்திமா இப்னு ஸலாஹ் என்கிற நூலை அடிப்படையாக வைத்து அதிலிருந்து இந்த ஹதீஸுடைய விதிகளை நம்ம அறிந்து வருகிறோம். அந்த சரியான ஹதீஸ் என்ற முதல் வகையை அவர் சொல்லும் பொழுது அதை விளக்கிவிட்டு சில கூடுதல் தகவல்களை, நூல்களை பற்றிய தகவல்களை பயனுள்ள குறிப்புகள் என்ற தலைப்பில் தருகிறார். அதில் இதுவரைக்கும் 3 குறிப்புகளை முடித்துவிட்டு 4வது குறிப்பில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது புகாரி முஸ்லீம் நூலை பற்றிய சில தகவல்களை சொன்னார், அதை பார்த்துட்டோம். அதன் தொடர்ச்சியாக உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், புகாரி முஸ்லீமை பற்றி இந்த கருத்தை விளங்கிட்டு பாஷா ஈஸியாக வழங்கும். புகாரி முஸ்லீம் இந்த நூலை பற்றி அப்துல்லாஹ் இப்னுல் அஹ்ரம்னு ஒரு ஹதீஸ்கலை மேதை இருந்தார். அவர் 250 உள்ளவர், மரணித்தவர். ஏறக்குறைய புகாரி முஸ்லீமுடைய சமகாலத்தவர்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த புகாரி முஸ்லீம் அவர்களுக்கு 2 பேருக்கும் சரியான ஹதீஸுகளில் இருந்து எதுவும் தவறலை, கொஞ்சம் தான் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறார். அந்த புகாரி முஸ்லீமை பாராட்டும் போது சொல்கிறாரு, புகாரி முஸ்லீமில் சரியான ஹதீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டார். குறைந்த அளவில் தான் அவருக்கு அந்த 2 பேருக்கும் தவறி இருக்கிறது. உதாரணமாக ஒரு 1000 ஹதீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் 975 ஹதீஸை கொண்டு வந்துட்டார். 25 ஹதீஸ் தான் விடுபட்டுருக்குங்கிற அந்த மாதிரி கருத்துப்பட சொல்கிறார். அப்படி ஒரு அறிஞர் சொன்னதை வைத்து அந்த கருத்து சரியாண்டு விளக்குறார். அது என்ன சொல்கிறாருன்னா, சும்மா பிறகு இதெல்லாம் அந்த 4வது குறிப்புடைய தொடர்ச்சி. இன்ன அபா அப்துல்லாஹி இப்னுல் அஹ்ரமி அல் ஹாஃபில், அப்துல்லாஹ் இப்னுல் அஹ்ரம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கலை மேதை அவர் கால சொன்னார். இவர் ஹிஜ்ரி 250 நான் போட்டிருக்கிறேன், 360 அவங்க கிதாபில் இருக்காது. 250ங்கிறது இவருடைய மரணித்த ஆண்டு. அப்போ 250 மரணித்த அப்துல்லாஹ் இப்னு அபு அப்துல்லா என்ற பட்டப்பெயர் உடைய அல் ஹாஃபில் அவர்கள் கால சொல்கிறார்கள். ஒரு அறிஞர், ஹதீஸ் கலை இவர் ஒரு மேதை தான். இவர் சொன்னாராம். என்ன சொன்னார்? கல்ல மா எஃபூத்து, ஃபாத்த என்றால் தவறிவிட்டான், தவறிவிட்டதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் ஃபாத்த. எஃபூத்துன்னா தவறி விடும்னு அர்த்தம். கல்ல குறைவாக இருக்கிறது, கல்லன்னா கலீலுங்கிறோம்ல, கம்மியாக இருக்கிறது. மா எஃபூத்துல் புகாரிய ஓ முஸ்லிமன், புகாரிக்கும் முஸ்லிமுக்கும் தவறியவை ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த புகாரி முஸ்லிம் 2 பேருக்கும் அவங்களுடைய இந்த கித்தாப்பில் சைஹான் ஹதீஸை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களாம், சும்மா கொஞ்சோன்னு தான் தவறி போச்சுங்கிறார். கல்ல குறைவாக இருக்கிறது. மா எஃபூத்துல் புகாரிய ஓ முஸ்லிமன், புகாரி முஸ்லீம் 2 பேருக்கும் தவறியது. ஃபாத்தன்னா தவறினான், எஃபூத்துனா தவறியது, கல்லன்னா மாங்கிறது மௌசூலு. கல்ல அல்லது எஃபூத்துல் புகாரியோ முஸ்லிமன், புகாரி முஸ்லீமுக்கு தவறியது ரொம்ப கம்மி. எதில் தவறியது? மிம்மா எசுபுத்து ஃபில் ஹதீஸ், ஹதீஸில் எசுபுத்து என்றால் சபத்த என்றால் நிலை பெற்றதுன்னு அர்த்தம், எசுபுத்து என்றால் நிலை பெறும்னு அர்த்தம். இந்த சபத்தங்கிறது ஹதீஸ்களில் எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால், சரியான ஹதீஸு சொல்லுவாங்க. ஹதீஸும் சாபித்துன், இது நிலை பெற்ற ஹதீஸுன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா சரியான ஹதீஸ் சொல்லுவாங்க. மிம்மா எசுபுத்து என்றால் மிம்மா எசிஹு அந்த அர்த்தம். அப்போ மிம்மா எசுபுத்து மினல் ஹதீஸ், ஹதீஸில் சரியானதாக இருக்கிறத அந்த ஹதீஸுகளில் புகாரி முஸ்லீமுக்கு கொஞ்சம்தான் தவறி இருக்கிறது. சும்மா பிறகு இன்ன அபா அப்துல்லாஹி இப்னுல் அஹ்ரம் அல் ஹாஃபில்,
அபு அப்துல்லா இப்னு அஹ்ரம் அல் ஹாஃபில் என்பவர் சொல்லுகிறார், சொல்லுகிறார், கல்ல மா யஃபூத்து, தவறியது குறைவாக இருக்கிறது. மா யஃபூத்துண்டா அல்லது யஃபூத்து, எது தவறுமோ அதுன்ற அர்த்தம். கல்ல குறைவாக இருக்கிறது, மா யஃபூத்து தவறிவிட்டவை ரொம்ப கம்மியாக இருக்கிறது. யாருக்கு தவறியதுன்னா அல் புகாரிய ஓ முஸ்லிமன், புகாரிக்கு தவறியது ஓ முஸ்லிமன், முஸ்லிமுக்கு தவறியது கம்மியாக இருக்கிறது. எதில் தவறியதுன்னா மிம்மா யசுபுத்து மினல் ஹதீஸ், ஹதீஸில் சரியாக இருக்குமே. யசுபுத்துனா நிலை பெறுமே என்றால் சரியாக இருக்கும்னு அர்த்தம். மிம்மா யசுபுத்து மினல் ஹதீஸ், ஹதீஸில் சரியாக இருக்குமே அதிலிருந்து புகாரி முஸ்லிமுக்கு தவறி போனவை கம்மியாக இருக்கிறது. ஏனி இவர் நாடுகிறார் ஃபி கிதாபைஹிமா, அந்த ரெண்டு பேருடைய நூல்களில், ரெண்டு பேருடைய புக்கில், அந்த புகாரி முஸ்லிம் கிதாப் இருக்குல்ல, அந்த கிதாபை பற்றி சொல்கிறார்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார் இப்னு சலாஹ். அப்போ புகாரி முஸ்லீமுடைய அந்த ரெண்டு பேருடைய கித்தாபில் அனைத்து சஹீயும் இருக்குங்கிறார். அனைத்து சஹீயும் இருக்குது, கொஞ்சம் தான் தவறி போயிருக்கு. கல்லன்னா ரொம்ப கம்மிங்கிறோம், கல்லமா யஃபூத் ரொம்ப தவறி போனது கம்மியாக இருக்கிறது. அப்போ புகாரி முஸ்லீமுடைய நூலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா ஹதீஸும் கொண்டு வந்துட்டாங்க. சரியான ஹதீஸ்லாம் விடுபடவே இல்லை, அது ரெண்டுமே போதும். அப்படி விடுபட்டுருக்குன்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக இருக்கு, கொஞ்சோன்னு தான் விடுபட்டுருக்குன்னு சொல்கிறார். சரியா? இன்னொரு சொல்லுக்கு அர்த்தம் பார்த்துக்கிறங்க. கல்ல மா யஃபூத்துல் புகாரிய ஓ முஸ்லிமன், புகாரி முஸ்லிமுக்கு தவறிவிட்டவை குறைவாக இருக்கிறது. எதில் தவறிவிட்டவை? ஃபி கிதாபஹிமா சேர்த்துக்கிறங்க, பின்னாடி வருதுல, அந்த ரெண்டு பேருடைய நூல்களில் தவற விட்டவை கம்மியாக இருக்கிறது. மிம்மா யசுபுத்து மினல் ஹதீஸி, ஹதீஸில் சரியாக இருக்குமே அந்த அவற்றிலிருந்து, சரியாக இருக்குமே அவற்றிலிருந்து புகாரி முஸ்லிமுக்கு தவறிவிட்டவை ரொம்ப குறைவு, அவங்க கித்தாபில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறார். அதை போட்டுட்டு இப்படியெல்லாம் புகாரிக்கு விமர்சனம் இருக்குது, அதை சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா அதுக்கு மறுப்பு மாதிரி சொல்கிறார். ஒலி காயிலின், ஒரு சொல்லக்கூடியவருக்கு, காலண்டா சொன்னான், காலின்னா சொல்லக்கூடியவர் கேட்கக்கூடியவர், ஐய கூல கேட்கலாம், ஐய கூல ஒரு ஒலி காயிலின் சொல்பவருக்கு இருக்கிறது, ஐய கூல. அப்போ ஒலி காயிலின் சொல்லக்கூடியவருக்கு அப்படின்ற அர்த்தம். அந்த இருக்கிறதுங்கிறத சொல்ல மாட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹி மாதிரி தான், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு உரியதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒலி காயிலின் சொல்லக்கூடியவருக்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஐய கூல சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, சொல்லக்கூடியவருக்கு சொல்கிற உரிமை இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறார், இதுக்கு கருத்தை விளங்கிட்டு அடுத்தது போகுமா? சரி. அப்போ புகாரி முஸ்லீமில் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்குறாங்க, எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கிறார்ல. இதுக்கு மறுப்பாக ஒருத்தர் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னு கேட்டால், கொஞ்சம்தான் தவறிடுச்சின்னு சொல்கிறார்ல, அது சரியில்லை. ஏன்னு கேட்டால், புகாரி முஸ்லீமுக்கு தவறியவை என்ற பேர்லையே ஒரு ஹாக்கிம் அவர்கள் நூல் எழுதியிருக்கிறாங்க. அது பெரிய நூல், அல் முஸ்ததருக்கு வல சஹிஹைனிங்கிற பேரில் எழுதியிருக்கிறார். அது பெரிய நூல். அதில் ஏராளமான ஹதீஸ்களை கொண்டு வர்றார். ஒன்று ரெண்டில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் இதெல்லாம் புகாரி ஷரத்துப்படி உள்ளது, இது முஸ்லீம் ஷரத்துப்படி உள்ளது அப்படின்ட்டு நிறைய ஹதீஸுகளை வைத்து அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த ஹதீஸுகள் எல்லாம் புகாரியுடைய நிபந்தனை பிரகாரம் சரியாக இருக்கிறது, ஆனால் புகாரியில் இல்லை. அந்த ஹதீஸுகள் எல்லாம் முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் சரியாக இருக்கிறது, ஆனால் முஸ்லீம்கிட்ட இல்லை. அந்த ஹதீஸுகளில் சிலது புகாரி முஸ்லீம் ரெண்டு பேருடைய ஷரத்துப்படியும் கரெக்டாக இருக்குது, ஆனால் அந்த ஹதீஸ் புகாரில் இல்லை. அப்போ புகாரி முஸ்லீம் சஹீஹானதுக்கு என்ன ஷரத்து சொல்கிறாங்களோ அந்த ஷரத்துப்படி உள்ள ஹதீஸை இவர் தேடி எடுத்து, நீங்கள் இன்னென்ன மாதிரி இருந்தால் சரி நீங்கள்ல, அது மாதிரி இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறார். அந்த புக்கில் என்ன வருதுன்னு கேட்டால் ஏராளமான ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீ கொஞ்சம் தான் தவறிடுச்சிங்கிறது ஏற்றுக்கிற முடியாது. புகாரி முஸ்லீமுடைய சைகன் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது சும்மா ஒரு 10% கொண்டு வந்திருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா 90% ஹதீஸ்கள் வேறு நூல்கள்லாம் இருக்குது. அப்போ புகாரி முஸ்லீமுக்கு தவறியவை கம்மி கிடையாது, விடுபட்டவை தான் கம்மி. தான் அவர் பதிவு செஞ்சதற்கு அதான் கம்மி, தவறியவை ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்போ ஹாஃபில் அஹ்ரம் அவர்கள் சொல்கிற கருத்து சரியில்லைங்கிறார். அஹ்ரம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால்,
புகாரி முஸ்லீமுக்கு கொஞ்சோன்னு ஹதீஸ் தான் தவறி போயிருக்கு, சைஹான ஹதீஸில் கொஞ்சம் தான் தவறு இருக்குங்கிறார். அதுக்கு என்ன செய்கிறாருன்னா, ஒருவர் மறுக்க சொல்ல முடியும், இந்த கருத்தை ஒருவருக்கு மறுக்க முடியும். எப்படி மறுக்க முடியும்? ஹாக்கிம் அவர்கள் முஸ்ததரக் அல சஹீஹைன்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாரு. அதில் ஏராளமான ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த ஹதீஸ்கள் எல்லாமே புகாரிலையும் இல்லை, முஸ்லீம்லையும் இல்லை. ஆனால் எல்லாம் இல்லை, அந்த ஹதீஸ்கள் அதிகமானவை புகாரிலையும் இல்லை, முஸ்லீமிலையும் இல்லை. ஆனால் புகாரி முஸ்லீமுடைய நிபந்தனைப்படி இருக்கிறது. அவங்க எந்த அளவுகோலை வச்சு ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொன்னாங்களோ அந்த அளவுகோலில் கரெக்டாக இருக்குது, அப்படி கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன ஆகுது? அப்போ புகாரி முஸ்லீமுக்கு விடுபட்டது ஜாஸ்தி. புகாரி முஸ்லீம் அவர்கள் சஹீஹை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்க கொண்டு வந்தது குறைவே தவிர அவங்களுக்கு தவறி போனது தான் ஜாஸ்தி அப்படின்னு ஒருவர் கேட்க முடியும். இந்த இவருடைய கூற்றுக்கு மறுப்பு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ அர்த்தம் செஞ்சால் வழங்கிடும். ஒளி காயலின் சொல்பவருக்கு உரிமை உள்ளதுன்னா உரிமை உள்ளது, சொல்பவருக்கு உரிமை இருக்கிறது. ஐயக்கூல சொல்லுதல் உண்டு, சொல்லும் உரிமை உண்டு. அப்போ சொல்லக்கூடியவருக்கு சொல்ல முடியுங்கிறார். என்ன சொல்ல முடியும்? லைஸ தாலிக்க பில் கலீலி, இது குறைந்த அளவு இல்லை, குறைவானது கிடையாது. தாலிக்கன்னா புகாரி முஸ்லீமுக்கு தவறி போனவை. லைஸ தாலிக்கன்னு எதை குறிக்கும்? புகாரி முஸ்லீமுக்கு தவறி போச்சுன்னு சொன்னார்ல, கல்ல மாயஃபூத்துண்டார்ல, அதை குறிக்கும். லைஸ தாலிக்க இது எது? புகாரி முஸ்லீமுக்கு கிடைக்காத ஹதீஸ், தவறி போனவை. பில் கலீலி, குறைவாக இருக்கவில்லை, நிறைய இருக்குங்கிறார் என்று சொல்ல முடியும். ஒருத்தர் சொல்ல நினைச்சார்னு சொன்னால், இந்த அப்துல்லா இப்னு அஹ்ரமுடைய வாதம் தப்பு, இவருடைய கணிப்பு தப்பாக இருக்கிறது, புகாரி முஸ்லீமில் எல்லாம் வந்துருச்சுங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. கொஞ்சம் தான் விடுபட்டிருக்கு, மேக்சிமம் எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்கிறார். மேக்சிமம்லாம் வர கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அதுக்கு ஒருத்தர் மறுப்பு சொல்ல முடியும். ஒளி காயிலின் சொல்பவருக்கு உரிமை இருக்கிறது, அங்கே கூட சொல்லுதல் இருக்கிறது, சொல்கிற உரிமை இருக்கிறது. என்ன சொல்கிற உரிமை இருக்குன்னா, லைஸ தாலிக்க புகாரி முஸ்லீமுக்கு விடுபட்டது இல்லை, பில் கலீலி கொஞ்சமாக இல்லை, ரொம்ப இருக்குது. புகாரி முஸ்லீமுக்கு சஹீஹ் போட்டிருக்காங்கல்ல, அது அல்லாமல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை பல மடங்கு சரியான திசை வெளியே இருக்கிறது. இவர் கொஞ்சம்ங்கிறார், கொஞ்சங்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் காட்டுறார். ஏனென்றால் இன்னல் முஸ்ததரக்கு அல சஹீஹைனி, முஸ்ததரக்குன்னு சொல்லி அது ஒரு நூலுடைய ஒரு வகை. முஸ்ததரக்குன்னு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. முஸ்ததரக்குன்னு சொன்னால் ஒரு கிதாபை எடுத்துக்கிறது, புகாரி எடுத்துக்கிறது. அந்த புகாரியுடைய கண்டிஷன் படி உள்ள ஹதீஸ் போக இவர் சில ஹதீஸுகள் தொகுப்பார். தொகுத்து இது புகாரி ஷரத்துப்படி உள்ள ஹதீஸுகள் புகாரி விட்டுட்டார், இதெல்லாம் இவ்வளோ ஹதீஸுகள் இன்னும் இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பேர் முஸ்ததரக். முஸ்ததரக் அல சஹீஹைனின்னு சொன்னால், சஹீஹைனின்னா என்னது? புகாரி முஸ்லீம். சஹீஹைனிங்கிற வார்த்தை புகாரி முஸ்லீமுக்கு குறிக்கும். அல் முஸ்ததரக் அல சஹீஹைன்னு சொன்னால் அந்த புகாரி முஸ்லிமின் மீது இஸ்ததரக்குன்னா அடைந்து கொள்ளுதல், அதை புகாரி முஸ்லிமில் இல்லாது அடைந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு அந்த கித்தாபுக்கு பேர் இப்படி வச்சிருக்கிறார் ஹாக்கிம். அதாவது புகாரி முஸ்லீமில் உள்ள அந்த கண்டிஷன் எடுத்துக்கிறாரு. இந்த கண்டிஷன் படி இன்னும் ஹதீஸ் இருக்கான்னு தேடுறாரு. இருக்குதுன்னு அவர் படுது, அதை கொண்டாந்து அந்த நூலில் எழுதுகிறார். அப்படி எழுதுனதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கிறது. இப்போ இன்னல் முஸ்ததரக்க அல சஹீஹைனி லில் ஹாக்கிமி, ஹாக்கிமுக்கு சொந்தமான முஸ்ததரக் அல சஹீஹைன் என்ற நூலாகிறது. அந்த ஹாக்கிம்னா யார்? அபி அப்துல்லா. அபு அப்துல்லாண்டு பட்ட பேர் உள்ள ஹாக்கிம் அவர்களுக்கு சொந்தமான முஸ்ததரக் என்ற நூலாகிறது. கிதாபுன் கபீருன், அது ஒரு பெரிய நூலாகும். ஹாக்கிமுடைய முஸ்ததரக் என்கிற நூல் கிதாபுன் கபீருன், அது பெரிய ஒரு நூலாகும். எஸ்தமிலு, அது அடங்கி இருக்கிறது. இஸ்தமிலுன்னா உள்ளடங்கி இருக்கிறது. எஸ்தமிலு, அது உள்ளடங்கி இருக்கிறது. மிம்மா ஃபாத்தஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும், ஹுமானா புகாரி முஸ்லீம், அந்த ரெண்டு பேருக்கும் தவறி போனவைகளை உள்ளடக்கி இருக்கிறது. அலா ஷையின் கசீரின், அதிகமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த ரெண்டு பேருக்கும் தவறி போச்சுல புகாரி முஸ்லீமுக்கு, அவங்களுக்கு சரியான ஹதீஸாக இருக்குது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பதிவு பண்ணலை. அப்படியான ஹதீஸை உள்ளடக்கி அந்த கிதாபுன் கபீருன் பெரிய கிதாபாக இருக்கிறது. எஸ்தமிலு, அது உள்ளடக்கி இருக்கிறது. அலா ஷையின் கசீரின்,
அதிகமான விஷயங்களை எஸ்தமிழ் அலா ஷையின் கதீரின் அதிகமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மிம்மா ஃபாத்தகுமா அந்த ரெண்டு பேருக்கும் தவறிய ஹதீஸுகளில், ரெண்டு பேரும் விட்டுவிட்ட ஹதீஸுகளில் அதிகமான விஷயங்களை அந்த கிதாப் உள்ளடக்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் கொஞ்சம்ங்கிறாரு? புகாரி முஸ்லீமில் விடுபட்ட ஹதீஸுகள் ரொம்ப குறைவுங்கிறார். குறைவுலாம் கிடையாது. பெரிய ஒரு கித்தாபை வால்யூமே இருக்குது, பல வால்யூம் இருக்கிறது ஹாக்கிமுடைய கித்தாப். அப்போ பெரிய கித்தாபாக இருக்கிறது. இஸ்தமிலு அது உள்ளடக்கி இருக்கிறது. ஹாக்கிமுங்கிற கித்தாப்பில் உள்ளடக்கமாக இருக்கிறது. அலா ஷையின் கதீரின் அதிகமான விஷயங்களை என்ன செஞ்சுருக்கிறது? உள்ளடக்கி இருக்கிறது. எதுலேருந்து அதிகமான விஷயம்னா மிம்மா ஃபாத்தல் புகாரியோ முஸ்லீம். மிம்மா ஃபாத்த ஹுமானா ஹுமாங்கிறது புகாரி முஸ்லீம். மிம்மா ஃபாத்தல் புகாரியோ முஸ்லிமன் புகாரி முஸ்லீமுக்கு தவறி போனவற்றில் அதிகமானதை இந்த கித்தாபு உள்ளடக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஹாக்கிம் என்ன செய்வார்னு கேட்டால் ஒரு ஹதீஸை போட்டுட்டு இதை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு இந்த ஹாக்கிமுடைய ஹதீஸில் ஒரு 5-6 ஹதீஸை நான் எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது நல்லா உங்களுக்கு புரியும். அதுக்காக சில ஹாக்கிமுடைய சில ஹதீஸில் உங்களுக்கு ஒரு 5 ஹதீஸை வரிசையாக எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். அப்போ இந்த பாரா நல்லா வழங்குறதுக்காக வேண்டி இது ஹாக்கிமுடைய முதல் ஹதீஸ். அல் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைனிங்கிற ஹாக்கிமுடைய நூலில் ஒன்று போட்டிருக்கல முதல் ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் செய்தியெல்லாம் விட்டுருங்க, அதை சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அக்மலுல் மோமினீன ஈமானன் அஹ்சனுஹும் ஹுலுகன் என்ற ஒரு ஹதீஸை ஹாக்கிம் போட்டிருக்கிறார். போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது சஹீஹ் என்றும் அவர் சொல்லலை, சஹீஹ் இல்லை என்றும் சொல்லலை. இந்த 1வது ஹதீஸுக்கு அவர் எந்த குறிப்பும் சொல்லலை. இந்த ஹதீஸை போட்டார். இது இவர் சஹீஹ்னு எடுத்துக்கிட்டாரா அல்லது சஹீஹ் இல்லையா, இது புகாரி ஷரத்துப்படி இருக்குதா முஸ்லீம் ஷரத்துப்படி இருக்கான்னு அவர் சொல்லாமல் இருக்கிறார். அப்போ சில ஹதீஸுகளை ஹாக்கிமில் போடுவார், அது பற்றி இவர் எந்த குறிப்பும் சொல்ல மாட்டார். அப்படி ஹதீஸ் இருக்குது. அது 1வது ஹதீஸ். அதுக்கு உதாரணம் 2வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே கருத்துள்ள ஹதீஸ் தான், அறிவிப்பாளர்கள் தான் வேறு. அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுஹும் ஹுலுகன் ஈமானில் முழுமையானவர்கள் யாருன்னு கேட்டால் குணத்தில் அழகானவங்க தான் அப்படிங்கிற ஹதீஸ். இதை போட்டார்ல, இதோ ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா அந்த ஹதீஸு கீழே இப்படி எழுதுவார் ஹாதா. இது ஹாதாங்கிறதா ஹாக்கிமுடைய சொந்த சொல். சிகப்பு கலராக இருக்கிறது அவருடைய ஹதீஸ் சனதுப்படி உள்ள ஹதீஸை போட்டுவிட்டார். போட்டுவிட்டு என்ன செய்கிறாருன்னா ஹாதா இந்த ஹதீஸுன் சஹீஹுன் சரியான ஹதீஸாக இருக்கும். லம் யுஹர்ரஜ் பி சஹீஹைனி இது புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படவில்லை. இது சரியான ஹதீஸாக இருக்குது, இது புகாரி முஸ்லிமில் இல்லை. அப்போ புகாரி முஸ்லிமில் இல்லாத ஹதீஸ் இப்படி தான் கொண்டாந்து ஹாக்கிம் தொகுத்திருக்கிறார். ஹாதா ஹதீஸும் சஹீஹுன் இது சஹீஹான ஹதீஸாக இருக்கும். லம் யுஹ்ரஜ் அல்லது லம் யுஹர்ரஜ் இது பதிவு செய்யப்படவில்லை. ஃபி சஹீஹைனி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படவில்லை. மேலும் சொல்கிறார் ஒஹுவ இந்த ஹதீஸு சஹீஹுன் சரியானதாக இருக்கிறது. அலா ஷர்த்தி முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜ் முஸ்லிமுடைய ஷர்த்து பிரகாரம் சஹீஹாக இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை எடுக்கிறாரு. இந்த ஹதீஸில் உள்ள அறிவிப்பாளர்லாம் பார்க்குறாரு. ஒவ்வொரு அறிவிப்பாளரும் முஸ்லீம் என்ன கண்டிஷன் வச்சுருக்கிறாரோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க, அல்லது முஸ்லீமில் இடம்பெற்ற அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இல்லை. இது முஸ்லீமுடைய கண்டிஷன் பிரகாரம் சஹீஹாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் முஸ்லீமுடைய கண்டிஷன் பிரகாரம் சஹீஹாக இருந்தாலும் முஸ்லீமில் இல்லை, புகாரிலையும் இல்லை. ஆனால் இது சஹீஹான ஹதீஸ். இப்படி ஒரு நோட்டு கொடுப்பார். ஒரு முதல் ஹதீஸுக்கு எந்த நோட்டும் கொடுக்கல. 2வது ஹாக்கிமில் வரிசையாக ஒரு 5 ஹதீஸ் ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரியுறதுக்காக வேண்டி தான். ஹாக்கிமில் 2வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோட் பண்ணுறார். ஹாக்கிம் ஒரு குறிப்பை கொடுக்குறார். என்ன குறிப்பிட்றாரு? ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன் இந்த 2வது ஹதீஸை நான் போட்டது சரியான ஹதீஸு. எதை வச்சு சரிங்கிறாரு? அறிவிப்பாளர்லாம் பார்த்து சரின்றார். சொல்லிவிட்டு இது புகாரி முஸ்லிமில் இல்லை, ஆனால் லம் யுஹர்ரஜ் இது பதிவு செய்யப்படவில்லை. ஃபில் சஹீஹைனி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படலை, ஆனால் சஹீஹான ஹதீஸு. அவங்களுக்கு விடுபட்டுருச்சுன்றது அவங்க விட்டுட்டாங்க இதை. மேலும் ஒஹுவ இந்த ஹதீஸ் சஹீஹுன் சரியானதாக இருக்கிறது. அலா ஷர்த்தி முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜ் முஸ்லிம் இமாமுடைய ஷர்த்து பிரகாரம் சஹீஹாக இருக்கிறது. அவர் கண்டிஷன் போட்டதில் எதெல்லாம் கண்டிஷன் போட்டாரோ
அந்த கண்டிஷன் இந்த அறிவிப்பாளர்கள்ட்ட தான் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளர் எல்லாருமே அவர் கண்டிஷன் படி நல்லவங்களாக இருக்கிறாங்க, அவர் கண்டிஷன் படி சரியாக இருக்குது, ஆனால் அவரும் இந்த ஹதீஸை கொண்டு வரல, புகாரியும் கொண்டு வரல இப்படின்னு குறிப்பு கொடுக்குறார். ரெண்டாவது ஹதீஸு. மூணாவது ஹதீஸ் உதாரணத்துக்கு மூணாவது ஹதீஸ் எடுத்துட்டோம்னா அதில் என்ன செய்கிறாருன்னா, இதெல்லாம் ஹதீஸு ஷஹப்பாவுலலாம் ஹதீஸு, அது கீழே குறிப்பு கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? ஹாதா ஹதீஸுன், இது ஒரு ஹதீஸு, லம் யுஹர்ரஜ் ஃபி ஸஹீஹைனி, இது புகாரி முஸ்லிமில் வந்து பதிவு செய்யப்படவில்லை. இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ், இது புகாரி முஸ்லிமில் கிடையாது. வகது இஹ்தஜ்ஜா, இந்த புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் ஆதாரமாக, இஹ்தஜ்ஜ என்றால் ஆதாரமாக கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஹுஜ்ஜத்துன்னா ஆதாரம், இஹ்தஜ்ஜன்னா ஆதாரமாக கொண்டான் அப்படின்னு அர்த்தம். வகது இஹ்தஜ்ஜா, அந்த ரெண்டு பேரும் புகாரி முஸ்லிமை சொல்கிறாரு. வகது இஹ்தஜ்ஜா ஜமியன், ரெண்டு பேருமே ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். பி அம்ரிபுனி மைமூன், அம்ருபுனு மைமூன் அம்ருபுனி மைமூன் நபி ஹுரைரா, அபூ ஹுரைரா வழியாக அம்ருபுனு உபைன் வந்தார்னு சொன்னால் ரெண்டு பேருமே எடுத்திருக்கிறாங்க. புகாரியில் எடுத்து பார்த்தாலும் அபூ ஹுரைரா வழியாக அம்ருபுனு மைமூன் அறிவித்த ஹதீஸ்கள் இருக்கிறது. முஸ்லீமில் எடுத்துக்கொண்டாலும் அபூ ஹுரைராவிட்டேருந்து அம்ருபுனு மைமூன் அறிவித்த ஹதீஸ் இருக்கிறது. அப்போ அபூ ஹுரைரா அம்ருபுனு மைமூன் என்ற அடிப்படையில் உள்ள ஹதீஸை வந்து ரெண்டு பேரும் ஆதாரமாக கொண்டிருக்கிறாங்க. ஹாதா ஹதீஸுன், இது ஒரு ஹதீஸு, லம் யுஹர்ரஜ் ஃபி ஸஹீஹைனி, புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்படலை. ஆனால் வகத் இஹ்தஜ்ஜா, அந்த புகாரி முஸ்லீம் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். ஜமியன், இருவருமே ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். பி அம்ருபுனு மைமூன், அம்ருபுனு மைமூனை ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க. நபி ஹுரைரா, அபூ ஹுரைரா வழியாக அறிவிப்பார்கள் அம்ருபுனு மைமூன், அந்த ஹதீஸை அந்த ஆளை அம்ருபுனு மைமூனை ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் அந்த மாதிரி தான் வருது பாருங்கள். சமயத்து அம்ருபுனு மைமூன் யுஹத்திஸ நபி ஹுரைரா, அம்ருபுனு மைமூன் அபூ ஹுரைரா வழியாக அறிவிக்கிறான்னு தான் இந்த ஹதீஸை ஹாக்கிம் போட்டிருக்கிறார். அதனால் இந்த அம்ருபுனு மைமூன் அபூ ஹுரைரான்னு வந்துடல, இந்த மாதிரி வர்ற ஹதீஸுகளை ரெண்டு பேரும் ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க. புகாரி முஸ்லீம் ரெண்டு பேருமே அம்ருபுனு மைமூன் அபூ ஹுரைரான்னு வர்ற இந்த ஹதீஸை இல்லை, இப்படி வர்ற வேறு ஹதீஸுகளை, அபூ ஹுரைரா வழியாக அம்ருபுனு மைமூன் அறிவிக்கிற ஹதீஸுகளை ரெண்டு பேரும் ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க. நான் அதனால தான் சஹீன்னு சொல்கிறேங்கிறார். அப்போ அந்த ஹதீஸில் அந்த பேர் வருது பாருங்கள், சமயத்து அம்ருபுனு மைமூன்றதை நான் கேட்டேன். ஹதீஸு நபி ஹுரைரா, அபூ ஹுரைரா வழியாக அவர் அறிவிக்கிறார் அப்படின்னு இந்த ஹதீஸில் வருது முடிவில். அப்போ இந்த ஹதீஸ், இந்த வாசகத்தை வச்சு தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஹாக்கிமு, வகத் இஹ்தஜ்ஜா, புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். ஜமியன், ரெண்டு பேருமே தாக்கீதுக்காக வேண்டி ரெண்டு பேருமே எடுத்திருக்கிறார்கள். பி அம்ருபுனு மைமூன் நபி ஹுரைரா, அம்ருபுனு மைமூன் அபூ ஹுரைரான்னு வர்ற ஹதீஸ்களை எல்லாம் புகாரி முஸ்லீம்னு நிறைய வந்திருக்கிறது. இந்த ஆள் வழியாக அறிவிக்கிற ஹதீஸை ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பு சொல்லிட்டாரா. மேலும் வஹத்தஜ்ஜ முஸ்லிமுன், முஸ்லீம் அவர்கள் வந்து ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். பி அபி பல்ஜின், அபூ பல்ஜை ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். அபூ பல்ஜின்னா என்னது, அதுவும் வர்றாரு பாருங்கள், இது ஹதீஸில் வருவார். அதாவது ஷோபா அறிவிக்கிறாரு, யஹ்யா அபி சுலைமின், யஹ்யா அபி சுலைம் வழியாக அறிவிக்கிறாரு. ஒஹு அபூ பல்ஜின், அவருக்கு பேர் தான் அபூ பல்ஜின்னு சொல்லுவாங்க. அபூ பல்ஜின்ற ஒரு ஆளுக்கு பேர் யஹ்யா. அப்போ யஹ்யா அதாவது என்ன, எதுக்கு இதை சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் உள்ள மற்ற எல்லாரையுமே குறை சொல்ல முடியாத ஆட்க, குறை சொல்கிறதா இருந்தால் அந்த ரெண்டு பேர் தான் சொல்லலாம். ஒன்று வந்து அபூ பல்ஜி வந்து குறை சொல்லலாம், இன்னொன்று வந்து அம்ருபுனு மைமூனை நீங்கள் குறை சொல்லலாம். இந்த ரெண்டு பேரை பற்றியும் முஸ்லீம் அவர்கள் அபூ பல்ஜை வந்து நல்ல ஆள் சொல்லியிருக்கிறார். புகாரி முஸ்லீம் ரெண்டு பேருமே அம்ருபுனு மைமூனோட ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. மீதி ஆட்கள் என்ன ஷோபாவை குறை சொல்லுவாங்களா, மேதைகள், ஷோபாவை சொல்ல முடியுமா, ஆசிமை சொல்ல முடியுமா, உமருன்னு ஹம்சை சொல்ல முடியும், இவங்களெல்லாம் பெரிய பெரிய மேதைகள். அதனால் குறை சொல்கிறேன்னு வந்தீங்கன்னா யாரை குறை சொல்ல முடியும், அபூ பல்ஜிங்கிறவரை குறை சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து அம்ருபுனு மைமூனை குறை சொல்ல முடியும். அப்படி தான் இந்த ஹதீஸில் இருக்குது. இந்த ரெண்டு பேர் வர்றதுனால இது சரியில்லை, சரியான ஹதீஸ் இல்லைன்னு சொல்லுவார்களே, ஆனால் அது தப்பு. ஏன் தப்புன்னு கேட்டால் அதைத்தான் சொல்கிறார். வகத் இஹ்தஜ்ஜா, புகாரி முஸ்லீம் ரெண்டு பேருமே ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள்.
பி அம்ரிபின் மைமூன், அம்ருபின் மைமூனை ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். நபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அம்ருபின் மைமூன் என்று வருவதை ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அம்ருபின் மைமூன் வந்ததுனால இதை நீங்கள் பலவீனம்னு சொல்ல முடியாது. அவர் கண்டிஷன் படி உள்ள ஆளிவர். அதே மாதிரி வஹத்தஜ முஸ்லிமுன், முஸ்லீம் வந்து ஆதாரமாக எடுத்திருக்கிறாரு. பி அபி பல்ஜின், அபு பல்ஜி அறிவித்ததை ஹதீஸை நிறைய கொண்டு வந்திருக்கிறார் முஸ்லீமில். அபு பல்ஜிங்கிற ஆள் அறிவித்த ஹதீஸு வேறு முஸ்லீம் நிறைய வந்திருக்கு. அப்போ அந்த ஆள் கரெக்டுன்னு முஸ்லீம் நினைக்கிறார். முஸ்லீம் என்ன செய்கிறார்? வஹத்தஜ முஸ்லிமுன், முஸ்லீம் ஆதாரமாக எடுத்திருக்கிறார். பி அபி பல்ஜின், அபு பல்ஜி என்பவரை ஆதாரமாக எடுத்திருக்கிறார். அதனால ஒஹுவ ஹதீஸுன் சஹீஹுன், இது சரியான ஹதீஸ் ஆகும். லா யுஹ்பது லஹு இல்லத்துன், இது எந்த ஒரு குறைபாடும் இதுக்கு என்ன செய்யலை, கூறப்படவில்லை. யுஹ்பல்னா பதிவு செய்யப்படலை, மனனம் செய்யப்படவில்லைன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு சரியான ஹதீஸு. இதில் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து அம்ருபின் மைமூனை தான் குறை சொல்கிறதுக்கு மாறுபட்ட விமர்சனம் உள்ள ஒரு ஆள். ஆனால் அவருடைய ஹதீஸை புகாரி முஸ்லீம் ரெண்டு பேருமே ஏற்றிருக்கிறாங்க. அடுத்து ஒருத்தரை குறை சொல்கிறாரு இருந்தால் அபு பல்ஜை சொல்லுவீங்க. அபு பல்ஜி வந்து முஸ்லீமே ஆதாரமாக எடுத்திருக்கிறாரு. அபு பல்ஜி அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லீமில் வருது. அப்போ முஸ்லீமுடைய கருத்து பிரகாரம் இந்த ரெண்டு பேர் நல்ல ஆளுக்க, புகாரியுடைய கருத்து பிரகாரம் அம்ருபின் மைமூன் நல்ல ஆள். அப்படிங்கிட்டு இருக்கும்போது இந்த ஹதீஸ் வந்து அவங்களுடைய கண்டிஷனுக்கு உட்பட்டு சரியான ஹதீஸு. ஆனால் அந்த ரெண்டுக்கு தப்பல இல்லை. என்ன குறிப்பிட அவனுக்குதா ஹாதா ஹதீஸுன், இது ஒரு ஹதீஸ். எப்படிப்பட்ட ஹதீஸ் என்றால் லம் யுஹர்ரஜ் ஃபி ஸஹீஹைனி, புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படாத ஹதீஸ் ஆகும். ஆனால் அவங்க பதிவு செய்யணும், அந்த ஷரத்துப்படி இருக்குது. அவங்களுக்கு தவளை இல்லை. ஏன் சரியான ஹதீஸ்னு சொல்கிறேன்னு கேட்டால், ஒக்காது எஹ்தஜா ஜமியான், ரெண்டு பேருமே ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். பி அம்ருபின் மைமூன், அம்ருபின் மைமூன் நபி ஹுரைரான்னு வரக்கூடிய ஹதீஸெல்லாம் நிறைய புகாரி முஸ்லீமில் இருக்கும். புகாரில் எடுத்துக்கிட்டா அம்ருபின் மைமூன் அறிவித்த ஹதீஸுகள் உண்டு. முஸ்லீமில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இந்த ஹதீஸு உண்டு. அப்போ அவருடைய கண்டிஷன் படி ஒரு நல்ல ஆள். ஆனால் இந்த ஹதீஸில் அவர் வர்றாரு, ஆனால் இந்த ஹதீஸை புகாரில் கொண்டு வரல. அதே மாதிரி அபு பல்ஜின்னு ஒரு ஆள் இதில் வர்றாரு, அவருக்கு மாறுபட்ட விமர்சனங்கள் இருக்கிறது. என்ன விமர்சனம் வந்தாலும் முஸ்லீமுடைய கண்டிஷன் பிரகாரம் அது சரியான ஒரு ஆள். அப்போ முஸ்லீமுடைய நூலில் அதை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரா. சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஹதீஸும் சஹீஹுன், இது சரியான ஒரு ஹதீஸு. லா யுஹ்ஃபது லஹு இல்லத்துன், இதுக்கு எந்த ஒரு இல்லத்தும் நுணுக்கமான குறைபாடு எதுவும் சொல்லப்படவில்லை அப்படின்ட்டார். சரியா? இது வந்து அவருடைய குறிப்பு. விட்டுருங்க. நாலாவது ஹதீஸ் எடுத்துக்கிறங்க. நாலாவது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், உமர்லில்லான்னு ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு பள்ளிவாசலுக்கு போனாங்க, ரசூல்லாவுடைய கபருக்கு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன் அழுகுறின்னு கேட்டாங்க. அப்போ ரசூல்லாவுடைய ஹதீஸை கேட்டேன். அல் யசீர் மினர் ரியாய் ஷிர்குன், சின்ன ஒரு முகஸ்துதி இருந்தாலே அது ஷிர்கில் வந்துடும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறத கேட்டேன். நம்மளில் யார் அப்படி இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறார். அது ஹதீஸ் முழுசாக போக தேவையில்லை. நமக்கு இந்த ஹதீஸை போட்டுவிட்டு ஹாக்கிம் என்ன சொல்கிறாரு, இதுதான் நமக்கு தேவை. ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன், இது சரியான ஹதீஸ். வலம் யுஹர்ரஜ் ஃபி ஸஹீஹைனி, ஆனால் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படலை. இது சரியான ஹதீஸ் தான், ஆனால் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படலை. வகது இஹ்தஜா ஜமியான், அந்த ரெண்டு பேருமே ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். பி யஸீத் இப்னு அஸ்லம், யஸீத் இப்னு அஸ்லம் அவர்களை ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க. யஸீத் இப்னு அஸ்லம் யார் வழியை அறிவிப்பார்னா நபிஹி, தகப்பனார் வழியை அறிவிப்பார். தகப்பனார் யார் வழியை அறிவிப்பார்னா அனி சஹாபத்தி, ஏதோ ஒரு சஹாபி வழியை அறிவிப்பார். ஒரு சஹாபி, அப்புறம் அஸ்லம், அப்புறம் ஜெயிது. ஜெயித் இப்னு அஸ்லமுடைய வாப்பான்னு அஸ்லம் தானே. அப்போ ஜெயித் இப்னு அஸ்லம் வந்து வாப்பா வழியை அறிவிப்பார், அந்த வாப்பா வந்து சஹாபி வழியை அறிவிப்பார். இப்படிப்பட்ட ஹதீஸுகளை புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஜெயித் இப்னு அஸ்லம் அறிவிப்பார், அவர் யார்கிட்ட அறிவிப்பார்னா வாப்பாட்ட அறிவிப்பார், அவர் சஹாபிட்ட அறிவிப்பார் என்றால், அப்போ புகாரி முஸ்லீமுடைய கருத்து பிரகாரம் ஜெயிதும் நல்ல ஒரு ஆள் தான், அவங்க வாப்பாவும் நல்ல ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு இருக்கிறதுனால தான் ஆதாரம் எடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இங்கே யார் ஜெயித் இப்னு அஸ்லம்னு சொன்னோம்ல, இங்கே ஜெயித் இப்னு அஸ்லம் வருதான்னு பாருங்கள். இது ஹாக்கிமுடைய ஹதீஸில் அன் ஜெயித் இப்னு அஸ்லம், ஜெயித் இப்னு அஸ்லம் வழியாக அன் அபிஹி, அவருடைய தந்தை வழியாக அன்ன உமர் சஹாபி வந்துட்டார். ஜெயித் இப்னு அஸ்லம், அவர் தந்தை, அப்புறம் உமர், இந்த வழியில் அமைங்கிற ஹதீஸுகளை வந்து புகாரி முஸ்லீம் வந்து பதிவு செஞ்சு இருக்கிறாங்க.
அதனால் அந்த கண்டிஷனில் உள்ள ஆளை தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஜெயித் இப்னு அஸ்லமை வச்சு தான் அந்த ஹதீஸை போடுறேன். அதனால் இந்த ஹதீஸில் குறை இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வர்றார், வாதிடுறார். எப்படி வாதிடுறாருன்னு கேட்டால், அது ஹதீஸும் சஹீஹும், இது சரியான ஹதீஸாக இருக்கிறது. உலம் யுஹர்ரஜ் ஃபி ஸஹீஹைனி, இது புகாரி முஸ்லிமில் பதிவாகவில்லை. ஆனால் ஒகத் இஹ்தஜ்ஜா, அந்த ரெண்டு பேரும் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். ஜமியன் ரெண்டு பேருமே ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். எதை எடுத்திருக்கிறார்கள்? பி ஜெயித் இப்னு அஸ்லம் அன் நபீஹி அனி சஹாபா. ஜெயித் இப்னு அஸ்லம் அவர் வாப்பா வழியாக, அவர் சஹாபி வழியாக, இந்த மாதிரி வர்றதை ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த ஹதீஸில் இருக்கிறது. நான் அந்த மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஜெயித் இப்னு அஸ்லமை நீங்கள் குறை சொல்ல முடியாது, அவங்க வாப்பாவையும் குறை சொல்ல முடியாது. ரெண்டு பேரையுமே புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் நெஞ்சிருக்கிறாங்க, ஆதாரமாக எடுத்து இந்த ரெண்டு பேர் அறிவித்திருக்கிற ஹதீஸ்களை தங்கள் நூலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸை கொண்டு வரல. அப்போ அவங்க கண்டிஷன் படி இது சரியாக வருதா இல்லையா அப்படிங்கிறார். வேறு ஒத்தஃபகா, ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார். ஜமியன் இருவருமே ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அலல் இஹ்திஜாஜி பி ஹதீஸ் லைஸ் இப்னு சஅத், லைஸ் இப்னு சஅத் அன் ஐயாஸ் இப்னு அப்பாஸ். லைஸ் இப்னு சஅத் என்பவர் ஐயாஸ் பின் அப்பாஸ் வழியாக அறிவிக்கிற ஹதீஸுகளை ரெண்டு பேரும் ஏற்றிருக்கிறார்கள். ஒத்தஃபகல் புகாரியும் முஸ்லிமும், புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஜமியன் ரெண்டு பேருமே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எதில் ஒன்றுபடுறாங்கன்னா, அலல் இஹ்திஜாஜி, ஆதாரமாக கொள்வதில் ஒன்றுபடுகிறார்கள். எதை ஆதாரமாக கொள்வது? பி ஹதீஸில் லைஸ் இப்னு சஅத், லைஸ் இப்னு சஅதுடைய ஹதீஸை அவர் யார் வழி அறிவிப்பார்? அன் ஐயாஸ் இப்னு அப்பாஸ், ஐயாஸ் இப்னு அப்பாஸ் வழியாக லைஸ் அறிவிக்கிற ஹதீஸை ரெண்டு பேரும் ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை போய் பாருங்கள், மேலே போய் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு பேர் வருவாங்க. அஹ்பரணி லைஸ் இப்னு சஅத் அன் ஐயாஸ் இப்னு அப்பாஸ், லைஸ் எனக்கு அறிவித்தார், ஐயாஸ் வழி அறிவித்தார்னு இருக்குல்ல. இந்த ஹதீஸில் லைஸ் வந்திருக்கிறார், ஐயாஸ் வழி அறிவிக்கிறார். இந்த ரெண்டு பேர் இப்படி வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் புகாரி முஸ்லிமில் இருக்குது. லைஸ் எனக்கு அறிவித்தார், அவருக்கு ஐயாஸ் அறிவித்தார்னு சொல்லக்கூடிய செய்திகள் புகாரிலையும் வந்திருக்கு, முஸ்லீம்லேயும் வந்திருக்கு. ரெண்டு பேருமே லைஸ் என்பவரையும் ஆதாரமாக கொள்கிறாங்க, ஐயாஸ் என்பவரையும் ஆதாரமாக கொள்கிறாங்க. அதுதான் இங்கேயும் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து அதான் சொல்கிறேன், நபிஹி ஒத்தஃபகா, ரெண்டு பேரும் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். ஜமியன் ரெண்டு பேரும் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். அலல் இஹ்திஜாரி பி ஹதீஸ் லைஸ் இப்னு சஅத், லைஸ் இப்னு ஹதீஸுடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்வதில் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். வஹாதா, இது இஸ்னாதுன் மிஸ்ரியுன், மிஸ்ருக்காரர்களுடைய இஸ்னாது. மிஸ்ரில் எகிப்தை சேர்ந்தவர்கள் அறிவிப்பாங்க, எகிப்துக்காரங்களாக இருப்பாங்க. மிஸ்ரியான இஸ்னாதாக இருக்கிறது. சஹீஹுன், சரியானதாக இருக்கிறது. வலா யஹ்ஃபதுலஹு இல்லத்துன், வலா யுஹ்ஃபதுலஹு இல்லத்துன், இதுக்கு எந்த ஒரு இல்லத்தும் கூறப்படவில்லை, எந்த ஒரு குறையும் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த ஹதீஸு ரெண்டு பேரை வச்சு நீங்கள் பலவீனம்னு சொல்ல முடியும். ஒன்று ஜெயித் இப்னு அஸ்லமை சொல்ல முடியும், ஆனால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது புகாரியுடைய அறிவிப்பாளராக வந்துடுறாரு. அடுத்து லைஸ் என்பவர் ஐயா சொல்லி அறிவிக்கிறார்ல, அந்த அறிவிப்பாளர் சரியில்லை நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் அவரை புகாரி முஸ்லிம் ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கண்டிஷன் பிரகாரம் இது சரியான ஹதீஸ், ஆனால் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இல்லைங்கிறார். சரியா? இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த குறிப்பில் கொண்டு வர்றாருல, அதனுடைய முழு அர்த்தம் விளங்கிடும். இதனுடைய அர்த்தம் திருப்பி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.